ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மட்டன் வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு மட்டன் ஒரு 1/2 கிலோ வாங்கி நல்லா உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வேக வச்சு செய்ய போகிறோம். இதை ஃபஸ்ட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மட்டன் ஒரு குக்கரில் ஆட் பண்ணியாச்சு. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இதை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் மாத்திரம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 6 விசில்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த கிரேவிக்கு நம்ம ஸ்பெஷலாக ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு வானொலி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு, இது கூடவே ஒரு 2 காஞ்ச மிளகா, ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி, ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பை ஸ்பீடாக வச்சிடக்கூடாது, நல்லா கம்மியாகவே வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனால் போதும். இது கொஞ்சம் ஆற வச்சுட்டு ஒரு லைட் சூடாக இருக்கிறப்ப நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா ஃபைன் பவுடராக அரைக்க முடியும். அதனால இதை அப்படியே கொஞ்சமாக ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், இது நல்லா ஒரு 6 விசில் வச்சு எடுத்தாச்சு. ஸ்டீமும் நல்லா அடங்கிருச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வெந்திருக்கு. மட்டன் பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இது அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சாச்சு. இதில் ஒரு 3 to 4 ஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கலாம். இது எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரு 3 சின்ன துண்டா பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம்.
இது நல்லா காஞ்சிருச்சு. இது கூட ஒரே ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சிருக்கிற மட்டன் வந்து இது கூட அப்படியே தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, அது கூட அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வற்றிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற பவுடர் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு உப்பு காரம் இதெல்லாம் டேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒருவேளை உங்களுக்கு உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா ஒரு வறுவல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இது நீங்கள் வந்து இப்படியே வச்சுக்கலாம், இல்லை உன்னியுமே வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா உன்னியும் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆன மாதிரி ஆகிடும். நல்லா ரோஸ்ட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதுக்கு ஃபைனலாக ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இது அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான நம்மளோட மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.